மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் குளத்தூர் போலாம் சொல்லிட்டு கிளம்பி ரெடியா இருக்கும் பொழுது சரியான மழை. என்ன பண்றதுன்னு தெரில. அப்படியே யோசிச்சுட்டே நின்னேன். இன்னும் வரைக்கும் மழை உள்ள. ஸோ நிறைய பேர் கமாண்ட்ஸ்ல வேற நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு போயிட்டு நிறைய கடையில போயிட்டு ஷூட் பண்ணி போடுங்க பிரதர் அப்படின்னு. பட் ஆனா இங்க பாருங்க, செம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இல்ல மக்களே, மணி கரெக்டா 7 மணி ஆகுது. இன்னும் மழை விடுற மாதிரி தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு கன்ஃபார்மா போக முடியாது. ஏன்னா மழை பெய்யுது. ஸோ நிறைய பேர் மீன் எங்க போய் பிரதர் வாங்குறது, மீன் எந்த இடத்துல போயிட்டு நம்ம குவாலிட்டியா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா கேக்குறீங்க. ஸோ ஒன்னே தான் சொல்லுவேன், உங்களுக்கு கரெக்டான ஒரு கடை, உங்களுக்கு கரெக்டான ஒரு கடையா, நல்ல கடையா, அங்க ஏகப்பட்ட கடை இருக்கு. ஸோ கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க நிறைய கடைகள் இருக்கு. நல்ல நல்ல பிசினஸ் மேன்ஸ் இருக்காங்க. நல்ல நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ் நிறைய பேர் தராங்க. ஸோ நீங்க தேடுங்க, நீங்க தேடி போயிட்டு கேட்டு விசாரிச்சு அங்க போய் வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் பிரதர் நீங்க சொல்றதுனால தான் பிரதர் நான் போனேன், நீங்க சொன்னனால தான் பிரதர் நான் அங்க போயிட்டு வாங்கினேன் அப்படின்றீங்க. ஸோ நான் ரேட் அட்வைஸ் தான் நான் என்ன சொல்றேன்னா, ஸோ நீங்க அந்த குவாலிட்டியா இருக்கா, அந்த ஃபிஷ் நல்லா குவாலிட்டியா இருக்கா, அந்த ஃபிஷ் நல்ல ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா கடையிலுமே சேல் பண்றாங்க. எந்த கடையுமே நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஸோ இவங்க கரெக்டா தான் சேல் பண்றாங்க, இவங்க தப்பா சேல் பண்றாங்க நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மீன்ன்றது ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள். ஸோ அதுக்கு நம்ம கேரண்டியும் யாருமே தர முடியாது. எந்த கடைக்காருமே அந்த மீனுக்கு கேரண்டி தர முடியாது. இப்போ நம்ம உயிர் உள்ள ஒரு பொருள், ஸோ அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருளை கேரண்டி ஆனால் தர முடியுமா? தர முடியாது. அதே மாதிரிதான் மனுஷன் வாழ்க்கையே இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லை. ஸோ நான் நேற்று ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு அந்த ஆளு இல்லை அப்படின்னும் போது மீனுக்கு எப்படி கேரண்டி தருவாங்க? ஸோ நிறைய பேர் சொல்றாங்க மீனுக்கு கேரண்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, இத்தனை நாள் உயிரோட பொருளுக்கு யாருமே கேரண்டி தர மாட்டாங்க. ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நல்லா குவாலிட்டியான ஃபிஷ்ஷா வாங்குங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடமா வைங்க, நல்லா காத்தோட்டம் இருக்கிற இடமா வைங்க. நல்ல கடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அங்க குளத்தூர்ல இருக்கிற எல்லா கடையுமே நல்ல கடைங்க தான். ஸோ நான் போய் வீடியோ எடுத்து போடுவதும் சரி, வீடியோ எடுத்து போடாத கடையும் நிறைய கடை இருக்கு. ஸோ நான் நிறைய கடையில போயிட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ நான் நிறைய கடையில போயிட்டு மீனை வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு சில கடையில் நான் போயிட்டு வீடியோ எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால தான் நான் வீடியோலாம் அவ்வளோ போடுறது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் போட்டிருப்பேன், அப்படியே ஒரு 350 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். குளத்தூர் வீடியோஸ் 350 கிட்ட இருக்கும். 350 கடையிலயும் போயிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். 350 கடையிலயும் போயிட்டு வாங்கியிருக்கேன். 350 கடையிலயும் போயிட்டு மீன் வாங்கி என் வீட்டுல நல்லா தான் மீன் வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க எந்த கல்ல போய் வாங்கினாலும் சரி, அந்த கல்ல நீங்க அந்த மீனை மெயின்டைன் பண்றதுல தான் இருக்குது. ஸோ அந்த மீனை வாங்குறீங்கன்னா அந்த மீனை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, கரெக்டா ஏர் பம்ப் வைங்க, கரெக்டான ஃபுட்டு கொடுங்க, டைம் ஃபுட்டு கொடுங்க. மீனுக்கு அதிகமான அந்த ஃபுட்டை போட்டு இது பண்ணிடாதீங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர், அதாவது இப்போ மழை டைம், ஸோ அதனால மீனோட டெம்பரேச்சரை பார்த்துக்கோங்க. ஸோ டேங்க்ல தண்ணியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்து நீங்க வாங்கி மீனை வளர்த்தீங்க அப்படின்னா மீன் கண்டிப்பா சாகவே சாகாது. அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு நீங்க தான் கேரண்டி. ஓகே, இன்னைக்கு நான் குளத்தூர் மார்க்கெட்டுக்கு போகல. ஸோ அதனால ஒரு அட்வைஸா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டுமா? நாளைக்கு என்னால் முடிஞ்சா நான் குளத்தூர்ல போயிட்டு, மழை இல்லைன்னா குளத்தூர்ல போயிட்டு உங்களுக்கு நிறைய கடையை போயிட்டு ஷூட் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.